தமிழன் என்ற உணர்வுள்ள, இந்தியன் என்ற பற்றுள்ள அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு முஸ்லிம் மதத்திற்கு எதிராகவோ, முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராகவோ, கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராகவோ, கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு எதிரான பதிவுகளோ அல்ல. இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களையே மூளைச்சலவை செய்கிற போலி மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கும் இந்துக்களுக்கான விழிப்புணர்வு பதிவு. யார் மதவெறியர்கள், யார் மதசார்பற்றவர்கள்? முஸ்லீம்களுக்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் கட்சி இருக்கலாம், கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி இருக்கலாம். இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு கட்சி இருக்கக்கூடாதா? மதசார்பற்ற கூட்டணி என்றால் என்ன? ஒன்று, எந்த மதத்தையும் சாராமல் இருக்க வேண்டும், அல்லது எல்லா மதங்களையும் அரவணைத்து செல்வதாக இருக்க வேண்டும். ஆனால் மதசார்பற்ற கூட்டணியில் இருப்பவர்கள் கிறிஸ்துமஸ் வந்தால் சர்ச்சுக்கு செல்கிறார்கள், ரம்ஜான் வந்தால் குல்லா அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் திருநீர் கொடுத்தால் அழித்து விடுகிறார், வேல் கொடுத்தால் வாங்க மறுக்கிறார். காரணம் என்ன? ஒரு கிறிஸ்தவரிடம், ஒரு முஸ்லீம் சகோதரரிடம் இந்து கோவில் நடக்கும் ஒரு திருமணத்திற்கோ ஒரு காதுகுத்திற்கோ அழைத்து பாருங்கள். வந்தார்கள் என்றால், நானே இந்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறேன். ஆனால் ஒரு இந்துக்களிடம் பள்ளிவாசலில் நடக்கும் திருமணத்திற்கோ சர்ச்சில் நடக்கும் திருமணத்திற்கோ அழைத்து பாருங்கள், நிச்சயம் செல்வார்கள். நானே சென்று இருக்கிறேன். ஒரு இந்து சகோதரர் முஸ்லீம் மதத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ, கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ திருமணம் செய்தால் இந்து மதத்தில் மதம் மாற சொல்ல மாட்டார்கள், பெயர் மாற்றம் செய்ய சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு இந்து பெண்ணையோ இந்து பையனையோ முஸ்லீம் மதத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ, கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ திருமணம் செய்தால் நிச்சயம் பெயர் மாற்றம், மதமாற்றம் செய்ய சொல்வார்கள். உதாரணமாக ஒரு சில சம்பவங்களை, என்னை சுற்றி நடந்த சம்பவங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டில் இரு சகோதரர்கள், ஒருவர் மதம் மாறிவிட்டார், இன்னொரு சகோதரர் குலதெய்வ கோயிலில் தன் மகனுக்கு மொட்டையடித்து காது குத்துகிறார். அந்த விசேஷத்திற்கு உடன் பிறந்த சகோதரரை அழைக்கிறார். ஆனால் அவர் வர மறுக்கிறார். காரணம், கோவிலுக்கு வரமாட்டேன், இத்தனைக்கு மதம் மாறியவர். திருமணத்திற்கு முன்பு வரை குலதெய்வ வழிபாடு செய்தவர். அப்போது உடன் பிறந்த சகோதரன் மகனின் காவுத்துக்கே வரமாட்டேங்கிறார். கோவிலுக்கு விபூதி அணிய வேண்டாம், விபூதி பூச வேண்டாம், பிரசாதம் சாப்பிட வேண்டாம், விசேஷத்தில் கலந்தாது கொள்ள வேண்டாமா? இன்னொரு சம்பவம், இப்போது 2 வாரம் முன்பு நடந்த சம்பவம். எனக்கு தெரிந்த ஒரு பையன் மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டான். ஆனால் அந்த பையனை கண்டிப்பாக மதமாற்றம் செய்தால்தான் தொடர்ந்து அந்த பெண்ணுடன் வாழ விடுவேன் என்று மதத்தை சார்ந்தவள் சொல்கிறார். அந்த பையனை அழைத்து சென்று பள்ளிவாசலில் வைத்து உருது கற்றுக் கொடுத்து சுன்னத் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி பெயர் மாற்றம் செய்த பின்னர் தான் பள்ளிவாசலில் மறுபடியும் திருமணம்
முஸ்லீம் முறைப்படி திருமணம் செய்தார்கள். ஆனால் இதுவரை இந்து குடும்பத்தில் இந்த மாதிரி சம்பவம் ஒன்று நடக்கவே இல்லை. இப்போது சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே, யார் மதவாதிகள், யார் மத வெறியர்கள், யார் மதசார்பு அற்றவர்கள்? இதில் என்ன ஒரு வருத்தம் என்றால், இந்துக்களுக்கு எதிராகவே இந்துக்களே இருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் போலி மதசார்பற்ற கூட்டணி முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். இந்துக்களை காக்க வேண்டும். இந்து கோவிலில் நடக்கும் குறுக்கு வழி கட்டண கொள்ளை நீக்கப்பட வேண்டும். உதாரணமாக திருச்செந்தூரில் குறுக்கு வழியில் செல்ல 20,000, 30,000, 40,000 என்று வசூல் செய்கிறார்கள். யார்? மதசார்பற்ற கூட்டணி அரசு. இந்துக்கள் ஒற்றுமை பெற வேண்டும். உண்மையான மதசார்பற்ற ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும். ஜெய்ஹிந்த்.